ஒரு பயங்கர வெயில் காலம். வெயில் காலம் முடிகிற சமயம். அந்த கிராமத்துல இருக்கிற மரம் எல்லாம் வெயில்ல காஞ்சு போச்சு. கிட்டத்தட்ட இறக்குற நிலைக்கே போயிடுச்சு. ஆனா அங்க இருக்கிற ஒரு மரம் மட்டும் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு தன் வருங்கால சங்கதிகளுக்காக கொஞ்சம் பசுமையாவும் கொஞ்சம் காஞ்சின்னு. அப்ப அந்த வெயில் காலம் முடிஞ்சு மழைக்காலம் ஆரம்பிக்கிற நேரம். ஆனா இருக்கிற எல்லா விதையும் செத்து போச்சு. மீதி இருக்கிறது அந்த விதைதான். அப்பா நான் சாக மாட்டேன்பா. நான் உங்க கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். வெயில் காலம் முடிய போகுது, மழைக்காலம் வரப்போகுது. அதுக்குள்ள நம்ம பசங்களை எல்லாம் ஒரு நல்ல வளர இடத்துக்கு அனுப்பி வைக்கணும். பசங்களா, நான் இப்போ என்கிட்ட இருந்து உங்களை விட போறேன். நாங்க போக மாட்டோம்பா. எங்களை விடாதீங்க. பாருங்க, நம்ம வீட்டில் இருந்த எல்லா விதைகளும் இந்த மோசமான வெயில் காலநிலை மாற்றத்தால செத்து போச்சு. நீங்க 3 பேர் தான் இருக்கீங்க. நீங்களாவது நல்லா இருக்கணும். ஏன்பா இப்போ நாங்கள் உங்க கூட நல்லா தானே இருக்கோம். உங்களுக்கு எப்படி சொன்னாலும் புரியாது. சரி, நான் இப்போ உங்களை விட்டுருவேன். நீங்க காத்துல போயிட்டு நல்ல ஈரமான பகுதியா பார்த்து மண்ணில் புதைஞ்சிருங்க. அப்புறமா என்ன மாதிரி அழகா பசுமையா வளர்ந்து மனிதர்களுக்கு சுத்தமான ஆக்சிஜன், அப்புறம் நம்மளை நம்பி இருக்கிற விலங்கு பறவைக்கெல்லாம் வீடாகவும் இருக்கலாம். அப்படியாப்பா? அப்படின்னா நான் தான் ஃபர்ஸ்ட் போவேன். அப்படின்னா நானும் போறேன்பா. நான் போக மாட்டேன்ப்பா உங்களை விட்டு. இவன் அடங்கவே மாட்டான். நீங்க சரித்திரம் படைக்க போறீங்க. சரி, இப்ப நல்ல தருணம். எல்லோரும் என்னை விட்டு போகும். காத்துல எல்லா விதைகளும் பறந்து போகுது. அப்பாடி, நான் ஏரிக்கரையோரம் விழுந்துட்டேன். அப்பா மாதிரி வருவேன். நானும் அப்பா சொன்ன மாதிரி தான் விழுந்திருக்கேன். ஆனா இது சாலை மாதிரி இருக்கு. ஒரே குழப்பமா இருக்கு. நீங்க 2 பேரும் நல்லா தாண்டா வந்திருக்கீங்க. ஆனா நான் ஒருத்தவன் அடிச்சுன்னு போறேன்டா. என்னை காப்பாத்துங்கடா. நீ நீ தண்ணியில தண்ணியில தானே போற, நல்லா தான் இருப்ப. வாழ்த்துக்கள். வாழ்த்தா? நான் எங்க போறேனே தெரியல. பாய் பாய். உங்கடா அப்பலாம் சரிங்களா? நல்லா உடன் பிறப்புடா. அப்பா பாருங்க, நல்லா வளர்ந்துட்டு வரேன். உங்களை கூடவே வளர போறேன். அப்பா என்னால் வளர முடியல, மேலே வளரவே முடியல. என் மேலே ரோடு போடுறாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல. உன்னால முடியும். நாமெல்லாம் பாறையா இருந்தாலும் வளர முடியும். உன்னால முடியும். நீ வா வெளியே. சரிப்பா. அப்பா அடி, நான் வெளியில் வந்துட்டேன். யாடா அது நான் வெளியில் வரவிடாம அடிக்கிறது? உன்னை யார் அடிப்பா? உன் மேல வண்டிலாம் போகுது. அதான் உன்னால இலையெல்லாம் என்ன மாதிரி விட முடியல. என்னால் வளர முடியாதாப்பா? உன்னால முடியும். கடவுள் உனக்கு உதவி செய்வார். சாலை ஓரமா ஒரு பள்ளி மாணவன் நடந்து போறான். அந்த செடியை எடுத்து பிடுங்கி வேற இடத்துல நடுறான். அப்பா என்னை வேற இடத்துல நட்டுட்டாங்க. ஐ ஜாலி. நானும் அண்ணாவும் உங்களை போல வளர்ந்துருவோம். மனிதர்களுக்கு நல்ல ஆக்சிஜன் தரும். அப்புறம் பறவைகள் எல்லாம் எங்கிட்ட தான் தங்குறாங்க. ரொம்ப சந்தோஷம். ஒரு சின்ன பையன் செடியில் இருக்க கிளையெல்லாம் உடைச்சு கீழே போடுறான். ஏன்டா தம்பி என்னை உடச்சி வீணா போடுற? எனக்கு வலிக்காதா? டே தம்பி, ஒன்று கேட்டுக்கிறப்பா. ஒன்றாண்ட இந்த மனுஷாளுக்கெல்லாம் நம்ம நன்மை செய்யணும்னு சொன்னீங்க. ஆனால் அவனுங்க நம்மளை வச்சு செஞ்சிடாயிடப்பா. ஆமாம் குழந்தைங்களே, நாம் மனிதர்களுக்கு சுத்தமான காற்று, ஏசியில் கூட இல்லாத அளவுக்கு குளுமையான நிழல் கொடுத்தாலும் நம்மளை இப்படி தான் செய்வாங்க. ஆனால் நாம் அவங்களுக்கு நன்மையை தான் செய்யணும். ஆனால் எனக்கு நன்மை தானே செஞ்சாங்க மனிதர்கள். எல்லோரும் நல்லவர்களும் இல்லை, கெட்டவர்களும் இல்லை. ஆஹா, நாம தானே அடி அடியை வாங்கணும். அப்பா அப்பா என்னப்பா உங்களை சுற்றி மனிதர்கள் மெஷின்லாம் எடுத்துகிட்டு வராங்க? ஆமாம், நான் சாக்க போகிறேன். நீங்கள் நல்லா இருங்க. நான் இறந்தாலும் மனிதர்களுக்கு வீட்டு கதவாகவும் ஜன்னலாகவும் எப்போதும் பயனுள்ளதாகவே இருப்பேன். அப்பா எங்களை விட்டு போகாதீங்க, எங்களுக்கு பயமாக இருக்குது. நீங்கள் யாரும் பயப்படாதீங்க. நம்ம வாழ்க்கையெல்லாம் இப்படித்தான். நீங்களும் உங்கள்
விதைகளை நல்ல இடத்துக்கு அனுப்பிடுங்க. அப்ப அந்த மனுஷ பாயலுங்க இல்லாத இடத்துக்கு தான் அனுப்பணும். நான் வந்துட்டேன்னு சொல்லு, திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு. 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பண்ணணும் அப்படியே திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு. ஏய் சூப்பர்பா. உங்கள் பாசத்திற்குரிய மலர்கள் வளர சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.